2024ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வரும் ஜூன் 1ஆம் தேதி தொடங்குகின்றது. இதற்கான இந்திய அணியை அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வுக்குழு நேற்று அறிவித்தது. இதில் கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையில் 15 பேர் கொண்ட வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, சஞ்சு சாம்சன், ஜடேஜா, பும்ரா, சாஹல், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ் போன்ற வீரர்களும் இடம் கிடைத்திருக்கின்றது. இந்த நிலையில் இந்திய அணியின் இந்த தேர்வு முடிவுக்கு வரவேற்பு இருந்தாலும் பெரும் அளவு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ருத்துராஜ், ரிங்கு சிங் போன்ற வீரர்கள் எல்லாம் அணியில் இருந்து நீக்கப்பட்டதற்கு பல முன்னாள் வீரர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். திறமையும் ஃபார்மும் இருந்தால் மட்டுமே T20 உலகக்கோப்பையை வெல்ல முடியும். ஆனால் IPL தொடரில் தடுமாறி வரும் கில் போன்ற வீரர்களுக்கு இந்திய அணியில் ரிசர்வ் வீரராக இடம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள CSK அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் அம்பத்தி ராயுடு, ரிங்கு சிங் நீக்கப்பட்டு இருப்பது புள்ளி விவரங்களை வைத்து தான் என்று நினைக்கிறேன். ஆனால் கிரிக்கெட் அறிவை பயன்படுத்தி இருந்தால் ரிங்கு சிங் நிச்சயம் இந்திய அணியில் இடம் பெற்று இருக்க வேண்டும். T20 போட்டிகளில் கடந்த 2 ஆண்டுகளாக 16 மற்றும் 17வது ஓவரில் களமிறங்கி அதிரடியாக விளையாடி ரன்களை ரிங்கு சிங் சேர்த்திருக்கிறார். இந்திய அணிக்காக பெரும் இழப்பாக தான் நான் நினைக்கிறேன். ஜடேஜாவுடன் அவர் இணைந்து விளையாடி இருந்தால் நிச்சயம் நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும். எவ்வளவு ரன்கள் அடித்திருக்கிறார் என்பதை தாண்டி அவர் எவ்வளவு தரமான வீரர் என்பதை வைத்து அணியை தேர்வு செய்திருக்க வேண்டும். தற்போது எல்லாம் இன்ஸ்டாகிராமில் அதிகமாக யார் லைக் வாங்குகிறார்கள் என்பதற்கு தான் அணியில் இடம் கிடைக்கின்றது. மாறாக கிரிக்கெட் திறனை வைத்துதான் அணியை தேர்வு செய்திருக்க வேண்டும் என்று ராயுடு குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய அணிக்காக 15 T20 போட்டிகளில் விளையாடி ரிங்கு சிங் 89 ரன்களும் ஸ்ட்ரைக் ரேட் 176 என்ற அளவில் வைத்திருக்கிறார். பல போட்டிகளில் ஆட்டம் இழக்காமல் இருந்தால் அவருடைய சராசரி அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.